அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் தரிக்கத் சம்பந்தமாக. அதனுடைய இரண்டாவது பாகமாக இந்த வீடியோ போடுறோம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ அந்த பழைய வீடியோ போல் கலீஃபா அவர்களுடன் நேரில் இருந்து அந்த கேள்விகளை கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் கூகுள் மீட் மூலமாக இந்த கேள்வி பதில் வீடியோ பதிவு செய்யப்பட்டு இப்போ அதை அவங்களுக்கு பார்க்க இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆகையினால இந்த வீடியோ ஒரு சில குறைகள் இருக்கலாம் அந்த ஆடியோவில் வீடியோவில், சரியா? அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் எங்களுக்காக அதை பொறுத்து அதை ஏற்றுக்கிறீங்க. ஆமாம். மேலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கத்தில் உள்ள சந்தேகங்கள் இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கு எவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, முன்னாலே நிறைய இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்த சந்தேகங்களுக்கும் இன்றைக்கி இருந்த சந்தேகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் அங்கே உள்ள விஷயங்கள். ஆக நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை என்ன செய்யுங்க, தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எந்த வித தயக்கமும் இன்றி. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் பதிவு செய்யுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தார்கள், உற்றார உறவினர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி பார்க்க சொல்லி அவர்களையும் இதன் மூலம் மார்க்கத்தினுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவை நம்ம பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே கேள்வி பதில்ங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் தரிக்கத் அவசியமானதா, அது தீனின் உள்ளதுதானா, அப்போ அது தீனுடைய ஒரு அங்கம் அப்படி சொன்னால் அது எல்லா மக்களுக்கும் ஏன் போய் சேரலை அப்படிங்கிற இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதிலிருந்து ஒரு சில கேள்விகள் இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த கேள்விகளை நம்ம இப்போ பதிவு கேட்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் கலீஃபா அவர்கள் நமக்கு இதை குறித்து நமக்கு விளக்கம் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் ஏற்கனவே நம்ம போட்டிருந்த அந்த வீடியோவுக்கு நல்ல கருத்துக்களும் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் ஒரு சகோதரர் அவர் அதை சிறுக்கு பண்ணுறாங்க, ஆனால் அந்த சிறுக்கு பண்ணுறதே அழகாக இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சுருந்தாங்க அந்த சகோதரர். ஆக அவருக்கு நம்ம திரும்ப கமெண்ட் கொடுத்துருந்தோம், நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, உங்களுக்கு மேலே இதை பற்றின விஷயங்கள் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன செய்யலை, இதுவரைக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கல. என்னுடைய இமெயில் ஐடிக்காவது, சரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட இமெயில் ஐடிக்காவது மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த கமெண்ட்லேயே கொடுத்துருந்தேன். அதுக்கு அவர் என்ன செய்யலை, பதில் கொடுக்கல. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, இப்போ இந்த தரிக்கத்துங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவர் மூலமாக நமக்கு விளங்கிருச்சு. ஆனால் அது அவர் தவறாக விளங்கியிருக்கிறாரு. ஆக அவர் தவறாக விளங்கியிருக்கிறாரு, இல்லை நம்ம தவறாக சொல்கிறோமா அப்படிங்கிறத அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அவர்கிட்ட நம்ம அந்த நம்பரை கேட்டிருந்தோம். ஆனால் அவர் அதுக்கு என்ன செய்யலை, முன் வரல. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, அவருக்கு சரியான விளக்கம் இல்லாததுனால அவரால் என்ன செய்ய முடியல, மேற்கொண்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமும் இல்லை. அவருடைய உள்ளத்தில் ஏதோ பயம் இருக்கோ என்னமோ தெரியல, சரியா? ஏன்னா யாருடைய உள்ளத்தில் பயம் இருக்குதோ அவங்க என்ன இல்லை, உண்மையிலேயே அவங்க மார்க்கத்தை விளங்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் வலா ஹும் யஹ்சனூன். அதாவது நிச்சயமாக என்னுடைய நேசர்கள்
அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காதுன்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய உண்மையிலேயே மார்க்கத்தின் மேல பற்றும் அல்லாஹ் ரசூல் மேல அன்பு இருந்திருந்தால் அவங்க என்ன செய்யணும்? எந்த பயமும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம நாங்க தவறாக சொன்னோம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட இருந்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும். ஏன் அப்ப அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் நீங்க கமெண்ட் பண்ணும்போது அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு அல்லது வேற ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருந்தால் அதை நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு அந்த கமெண்ட்லயே கொடுத்தாலும் சரி அல்லது இமெயில் மூலமா எங்களை தொடர்பு கொண்டாலும் சரி, உங்களுக்கான அந்த பதில்களை நாம இந்த வீடியோ மூலமா நம்ம தர்றதுக்கு தயாரா இருக்கோம். சரியா? சரி, இப்ப நம்ம அந்த மீதமுள்ள அந்த கேள்விகளை கேட்போம். கேட்கலாம் ராஜமா? ஆக அந்த ஈசானுடைய கேள்வியில கடைசி கேள்வி இருக்குல்ல ஜமா, அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க ஏசான்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏசான் என்பது அல்லாஹ்வை பார்ப்பதோல் வணங்குறது. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதோல் வணங்க முடியாவிட்டால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபுல சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, மற்ற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க, இஸ்லாம் ஈமானுக்கு சதக்தன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஏசானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் சதக்த அப்படின்ற வார்த்தையை அவங்க என்ன செய்யலாம், அங்க சொல்லல. ஆக அதற்கான பதில இன்ஷால்லாஹ் தங்களோட எதிர்பார்க்கிற ஜமானே அதெல்லாம் என்னெல்லாம் ஜமா விளங்குதா? அப்படியா? நல்லது. அதான் அந்த ஏசானுடைய அர்த்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் சத்தக்த அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன் சொல்லல அவங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க. அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த யூனிவர்சிட்டியில அவங்களுடைய அந்த தரப்பியத்தை நம்ம என்ன அனுபவங்கள் பெற்றோமோ அந்த அந்த அடிப்படையில் அதனுடைய கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க கேட்டிருக்கிறது சொன்னா, இப்ப ஹசானுடைய அந்த ஹதீஸை ஜிப்ரீல்ல வரக்கூடிய அந்த தொடர்ச்சி அதுதான் என்ன சொன்னா, தெளிவா கேட்கிறாங்க இஸ்லாம்னா என்ன அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அவருடைய ஈமான் சம்பந்தம் கேட்கிறாங்க, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் சம்பந்தமா சொல்லக்கூடிய பதில கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது சதக்தா சொன்னாங்க. ஈமான் சம்பந்தமான பதில கேட்டு இஸ்லாம் சதக்தா சொன்னாங்க. சம்பந்தமா கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சதக்த பதில் சொல்லல, அப்புறம் அதை கடந்து போயிட்டாங்க. அப்ப
ஜி அப்படிங்கிற சூஃபியாக்கள், ஆன்மீக அறிஞர்கள் நம்முடைய விளக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா, பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் அதில் ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் சம்பந்தமாகவும் இஹ்சான் சம்பந்தமாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஜி இஸ்லாம் சம்பந்தம் ஈமான் சம்பந்தமாகும். ஆமா இஹ்சான் சம்பந்தமான விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிய வேண்டியிருந்தது. ஜி ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அது சம்பந்தமான பாடத்தை கற்க வேண்டிய நிலை இருந்தது என்று நாம் சொல்லலாம். ஜி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அறியாத விஷயம் என்று ஒன்று இருக்குதா? அவர்களும் அறியாத விஷயம் ஒன்று இருக்குது, கண்டிப்பா இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா அவங்க மலக்குமார்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, மலக்குமார்கள் அறியாத விஷயங்களும் இருக்குதுன்னு நல்லா சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில ஈமான் சம்பந்தமா, இஸ்லாம் சம்பந்தமாகவும் ஈமான் சம்பந்தமாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்ததாக இருக்கும். இஹ்சான் சம்பந்தமான விளக்கம் அவர்களே பெருமானாரிடமிருந்துதான் பெற வேண்டி இருந்தது என்பதாகவும் ஆன்மீக அறிஞர்கள் ஐசோபியாக்கள் சொல்றாங்க. ஜி அந்த அடிப்படையில் அவங்க சொல்லல. சில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிய வேண்டி இருந்தது என்பது குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இதனை நமக்கு இஷாரா செய்யக்கூடியதா, சைக்கிளை செய்யக்கூடியதா இருக்கு. அது என்ன ஆயத்தை அவர் சொன்னாங்க? சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 30வது ஆயத்து. ஜி என்ன ஆயத்து அவர் சொன்னோம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. அதாவது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நோக்கி சொல்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அதாவது அல்லாஹ் தஆலா மலக்குகளை பார்த்து சொல்றான், நான் பூமியில ஒரு கலீஃபாவை நியமனம் செய்ய போறேன். பூமியில ஒரு கலீஃபாவை நான் நியமனம் செய்ய போறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகளை நோக்கி சொல்லும்போது அந்த மலக்குகள் சொல்றான், மலக்குகள் சொல்றாங்க, أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. அதாவது இந்த பூமியிலே பழிச்சாட்டியம் செய்யக்கூடிய, ஃபசாது செய்யக்கூடிய, இன்னும் ரத்தம் ஓட்டக்கூடியவர்களா இந்த பூமியில நீ படைக்க போறாய் என்பதா அல்லாஹ் சொன்னது ரியாக்ட் பண்றாங்க. யாரு? மலக்குமார்கள் ரியாக்ட் பண்றாங்க. சொல்லிட்டு தங்களுடைய அமல்கள் அந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்களும் என்ன செய்யறோம்? நாங்களும் உன்னை இடத்துல தஸ்பீஹ் செய்யறோம், இன்னும் தஹ்மீத் செய்யறோம், புகழ்றோம், உன்னை துதிக்கிறோம், உன்னை கத்தியசு லக, இன்னும் உன்னை தூய்மைப்படுத்துறோம். அவங்க அந்த மனிதர்கள் பூமியில அழிச்சாட்டி செய்வாங்க, ஃபசாது செய்வாங்க, ரத்தம் ஓட்டுவாங்க, அவங்களே அடி படைக்க போறான். ஆனா நாங்களும் ஒண்ணு என்ன செய்யறோம்? துதி பாடுறோம், சதா உனக்கு என்ன செய்யறோம்? உனக்கு தஸ்பீஹ் செய்யறோம், தஹ்மீத் செய்யறோம், தூய்மையை நாங்கள் பறைசாற்றுகிறோம் அப்படின்றதாக மலக்குமார்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. வாதம் சொல்றது வாதம் பண்ணலாம் அல்லாட்ட சொல்றாங்க தன்னுடைய கருத்தை. உடனே நல்லா இன்னி அழகும் நாள் அப்படின்னு அவங்களை எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன சொல்றான்? நீங்க அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அப்படின்னா. அப்ப மலக்குமார்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இது உருவாக, அதனாலதான் நான் கலீஃபாவை அனுப்புறேன்றான்ல. அதனால கலீஃபாவை அனுப்புறேன். இந்த கலீஃபா என்ன செய்யறாங்க? இந்த கலீஃபா கொடுக்கப்பட்ட சிறப்பம்சம் இஹ்சான். ஏன்
जी जी இன்னி ஆலம மாலம் மாலா தாளமும் நீ ஆலமும் மாலா தாளமும் நல்லா சொன்னான்ல. जी जी நீ அறியாதது அறிவேன் என்ன அதுதான் அந்த பெருமானார் மூலமா வெளிப்பட்டுச்சு. உடனே அங்க கேட்டுக்கு அது நீங்க அறிய மாட்டீங்கன்னு சொன்னானே அல்ல, அதுக்கான ரிசல்ட்டுக்கு பெருமானார் வாயில வந்துச்சு. அமைதியாயிட்டார். இவங்க அப்பதான் ஈசானுடைய விளக்கமே தெரியுது. ஈசானுடைய அந்த இது பெருமானார் நிமித்தம் இப்போதுதான் ஆன்மீக அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய சூஃபியாக்களுடைய அல்லாஹ் சொன்னான்ல, நீ அறியாததை நான் அறிவேன் தான். जी जी அவங்க வந்து ஃபசாத் செய்வாங்க, அந்த மனிதர்கள் ரத்தம் ஓட்டுவாங்க. நாங்களும் என்ன செய்வோம், தஸ்மீது செய்வோம், தஹ்மீது செய்வோம், உன்னுடைய தூய்மையை பறைசாற்றுவோம். அப்ப மனிதர்களுடைய அது என்று சொன்னாங்க, தங்களுடைய அமலை முன் வச்சாங்க. இது ரெண்டு ஓகே, அவங்க ஃபசாத் செய்வாங்க, ரத்தம் ஓட்டுவாங்க தான், நீங்க வந்து போடுவீங்க தான், நீங்க வந்து எல்லாம் நீங்க தஸ்மீது செய்வீங்க, தஹ்மீது செய்வீங்க தான். ஆனா ஒண்ணு இந்த விஷயம் நீங்க அறிய மாட்டீங்க, எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. செய்வாங்க. அதாவது எஹ்சானுடைய அசராறுகள் நீங்க வழங்க மாட்டீங்க. இந்த எஹ்சானுடைய அசராறு அல்ல இங்க அறிய மாட்டீங்கன்னு சொன்னான்ல, அதை வந்து பெருமானார் வாயிலே மல்லி எஹ்சான்ங்கிற கேள்வி கேட்டு ஜிப்ரீல் இஸ்லாம் இதுக்கான விட அக்கப்பட்டு இருக்காங்க. இஸ்லாம் ஜிப்ரீல் இஸ்லாம் அறிஞ்சிருந்தாங்க, அதனால சதக்க உண்மைதான். ஈமான் அறிஞ்சிருந்தாங்க, அதனால சதக்க உண்மைதான். எஹ்சான் அப்பதான் எல்லாரும் அறியறாங்க, சொல்லல சதக்க. அதனாலதான் அந்த மூணாவது கேள்வியில ஜிப்ரீல் சதக்க சொல்லாததுக்கான ரீசன் இதுதான் என்பதா ஆன்மீக அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக जी அடுத்தது எஜமா, இப்ப வந்து ஒரு சிலருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த மார்க்க விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை, நாமவே குரானையும் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே தர்ஜிமால வந்துருச்சு இல்லையா, அதனால நாமவே அதை என்ன செஞ்சுக்கலாம், படிச்சு நாமவே அந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கருத்துக்களை சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரி? உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா? அந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய உண்மை, அதாவது நீங்க கேட்கறீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான்னு சொன்னா அது 100% ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்து. அந்த மாதிரியான உங்கள்கிட்ட நாம என்ன கேட்கணும்னு சொன்னா, துனியாவுடைய ரீதியில துனியாவுடைய விஷயங்கள்ல நாம வந்து அதாவது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் வந்து துனியாவில் எத்தனையோ விஷயங்களே கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இருக்குது. அப்ப அதை கற்றுக்கொள்வதற்காக ஒரு டீச்சர் ஒரு மாஸ்டரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னா அதுல அவங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கிறது கண்டிப்பா. ஆனா மார்க்கம் வந்துட்டா மட்டும் தன்னுடைய கருத்து வேறுபாடுகளை முன்வைக்கிறாங்க. அதை நாங்களே அறிந்து விளங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றதா இருக்கா, துனியாவுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ ஒரு பையன் வந்து +2 படிக்கிறான். +2 ரொம்ப மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதே போல அப்புறம் அதுக்கப்புறம் படிப்புகள்லாம் இருக்குதுல்ல, நீட்டு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு எக்ஸாம் முக்கியத்துவமான எக்ஸாமா இருக்கு. அப்புறம் 2 எக்ஸாம் பண்ணும்போது அதுல வந்து அதிகமான ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை வைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் படிச்சுட்டு இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. இருந்தும் கூட இன்னும் கோச் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலான வாத்தியார்களுக்கு நியமனம் செய்வோம் பிள்ளைங்க. ஆமா, அது ஸ்பெஷல் கோர்ஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாடம் வந்து அந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அதில் அவனுடைய அந்த பாடத்தினுடைய ரிசல்ட் அவனுக்கு பர்ஃபெக்டா வரணுங்கிறதுக்காக வேண்டி 1-2 டீச்சர் போறான். அதுலயே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்ட்ட அவன் ஏற்கனவே அந்த பாடத்தை ஸ்கூல்ல படிச்சிருப்பான், காலேஜ்ல படிச்சிருப்பான். அதுவும் ஒரு ஆசிரியருக்கு
ஜி இருந்தாலுமே போனஸ் அது பூஸ்ட் கொடுக்க விதமா இது இல்லாம என்னது அதிகபட்சமா மேல்பட்சமா ஒரு ஸ்பெஷல் டீச்சர் வேற நியமனம் செஞ்சு ஜி 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 மாஸ்டர் வேற நியமனம் செஞ்சு மேற்கொண்டு அவங்க கத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன் அவங்க கேட்டா ஏன் அப்படி செய்றீங்க அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க? எந்த அளவுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுடைய கோச்சிங் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த துறையில ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல மார்க் வாங்கலாம் பர்ஃபெக்ட்டா கொடுக்க முடியும்ல. கண்டிப்பா ஏன்னா அந்த அந்த எக்ஸாமோட முக்கியத்துவம் இருக்கு. ஜி நம்ம என்ன கேட்கிறோம்? ஓகே துனியாவுடைய ரீதியில அந்த இதுல அதோட முக்கியத்துவம் கருதி நீங்க இந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப மார்க்கம்ங்கிறது என்ன? மார்க்கத்துல எப்படி ஸ்கோர் பண்றது? அப்ப மார்க்கம்ங்கிறது துனியாவுடைய விஷயத்துல ஸ்கோர் பண்ணுவதை விட தாழ்ந்து விட்டதா? மார்க்கத்தை நீங்க மார்க்கம் அல்லாஹ் ரசூலுடைய விஷயம்ங்கிறது துனியாவுல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, உடைய ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும்னு நினைக்கிறீங்களா, அதை விட மார்க்கம் தாழ்ந்து விட்டதா? மார்க்கங்கிற எவ்வளவு பெரிய விஷயம். இங்க மட்டும் 2-3 மாசத்துல போட்டு அதை வந்து மேமிச்சமா கக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா மார்க்கம் வந்து மட்டும் யாருமே தேவையில்லையே. இப்ப இதை கொண்டு நீங்க மார்க்கத்தை நீங்க எந்த தரத்துல வச்சிருக்கீங்க கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியா இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்துல மார்க்கத்தின் மீது உண்டான ஒரு மதிப்பு இல்லையா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த எக்ஸாம்பிளுடைய முக்கியத்துவம் விளங்கிதான் ஒன்று டீச்சர் போறான். ஆமா அதாவது நீட் எக்ஸாம்பா 12th எக்ஸாம்பா அப்படிப்பா அதப்ப லைஃப் சூழ் அப்படி அந்த எக்ஸாமோடைய முக்கியத்துவம் விளங்கி அதுல வந்து ஸ்கோர் பண்ணணும், அதுல வந்து வின் பண்ணணும், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், அந்த முக்கிய கருதான் நீங்க அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஜி கண்டிப்பா. அதாவது அதுல வந்து அவங்க தவறு செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அது மார்க்கமா அவங்களுக்கு பெருசா தெரியல. கண்டிப்பா ஆசிரியருடைய துணை கொண்டுதான் ஒரு அனுபவசாலியினுடைய துணை கொண்டுதான் ஒரு கைடர் அதை வழிநடத்தக்கூடியவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் எது ஒன்றுமே செய்ய முடியும். அதுதான் உலக கட்டமைப்பு கூட, அதுதான் என்னது உலக ரீதியில பேசிக்கும் கூட. இதை கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஆனா அவங்களுடைய நோக்கங்கள் வந்து துணியாவா இருக்கிறதுனால மார்க்கமா இல்லாததுனால மார்க்கத்துல விளையாட்டாக இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதனால அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா மார்க்கத்துல ஒரு ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன ஒரு நம்ம ஷேக் நாயம் சொல்றது மாதிரி குர்ஆன ஒரு புத்தகமா அச்சிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், வானத்துல இருந்து கொடுத்து நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கலாம். தன்னுடைய நபி ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபியை ஒரு தூதரை எல்லாம் அனுப்பி வச்சு அந்த தூதர் அந்த குர்ஆனுக்கு எப்படி விளக்க சொல்றாங்களோ, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டுறாங்களோ, அது எப்படி ரியல் லைஃப்ல வாழ்ந்து காட்டி அதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் நாம அதை விளக்க முடியும். சொல்லிட்டா அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்க மாட்டாங்க. ஜி ஜி கண்டிப்பா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல ஜமா, அந்த நபிமார்களுடைய வேலையை குறிச்சு ஆக அந்த கிதாபானது அந்த மக்களுடைய மொழியில தான் இருக்கு. அதனாலதான் 1,24,000 நபிமார்களை அனுப்பி இருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்படித்தானே ஜமா? ஜி 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 கண்டிப்பா. அந்த கிதாபை கத்து கொடுப்பாங்க. ஒரே மொழியில தான் இருக்குது. நம்ம கத்து கொடுக்க
அவசியம் என்ன வச்சு கண்டிப்பா. அந்த கிதாப விலக்கி தரக்கூடிய ஒரு ஆசான், ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர், அது வந்து அது அப்படி அந்த ஒரு பேஸ்ல அந்த ஒரு மெத்தட்ல தான் அதை வந்து விளக்க முடியுங்கிறது அல்லாஹ்வுடைய நியதி. கண்டிப்பா கண்டிப்பா. அல்லாஹ்வுடைய நியதியை மாத்துறதுக்கு நாம யாரு? நிச்சயமா. அப்படிங்கிறப்ப இது வந்து இப்படித்தான் சாத்தியம் மொழி. இந்த கேள்விகள் இருக்குது, இது இவங்களுடைய மிதமிச்ச கேள்விகள். இதற்கான இது வந்து அவங்க துனியாவை வந்து முக்கியத்துவப்படுத்தி மார்க்கத்தை வந்து அவங்க வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்கு காரணமாக அந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பது ஒழிய, இது அவங்க வந்து கொஞ்சம் மார்க்கத்தை கொஞ்சம் சிந்திச்சு சீர்தூக்கி பார்த்தாங்க. மார்க்கத்தையும் துனியாவுக்கு உயர்ந்து பார்க்க, துனியாவை உயர்த்தி பார்க்க வேண்டாம். துனியாவை அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு அந்த ஈக்குவல் மதிப்பு கொடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னா இதுலயும் மதிப்பு வரும். அவங்க துனியாவை உயர்த்தியாகவும் மார்க்கத்தை கீழே வச்சு பார்க்கறவங்க பிரச்சனை. அதனால அதெல்லாம் எந்த வகையிலும் சாத்தியம் எல்லோருடைய தீர்க்கமான முடிவு கூட. அதனால அப்படி ஒரு எந்த ஒரு ஆசிரியருடைய துணை இல்லாம யாரும் எதையும் விளங்க இயலாது. இல்ல இப்ப அவங்க எப்படின்னா, சரி நபி இருந்தாங்க கத்து கொடுத்தாங்க, இப்ப நபி இல்லையே, அப்ப அந்த நபியுடைய வேலையை யாரு செய்வாங்க? இந்த கத்து கொடுக்கிற வேலையை அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல இது போலதான் இருந்திருக்குது. அப்ப இது அதாவது வழி வழியா வருது அப்ப ரசூலுல்லாஹ்ல இருந்து. நம்ம சர்க்கார் கூட ஒரு பயன்ல சொல்லி காமிச்சிருந்திருப்பாங்களே, சர்க்கார் கூட ஒரு பயன்ல சொல்லி காமிச்சிருந்திருப்பாங்க சஜரா. சில்சிலா சொன்னது. ஆமா, அதாவது இப்ப நம்ம சர்க்காரு படிச்சதுல இருந்து அவங்க உஸ்தாது இப்படியாக. அந்த வகைகள் தான் அல்லாஹ் ஏற்படுத்திய விதம். அது அல்ல ஏற்படுத்திய வழிமுறை. அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஒழிய நாம ஒரு புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணி நாம ஒரு புது ரூல்ஸ் போட்டுலாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்படி ரூல்ஸ் போனா அது ஹலோ சர்க்கார் விளங்குதா? ஹலோ ஹலோ சர்க்கார் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு இடையில. சொல்லிருந்தேன் அவங்க வந்து இதுல ஆடியோ கால் மூலமா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியா அதான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் விளங்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. ஜி ஆக சனதுகள் மூலமாக அந்த வழி வழியாக அந்த காலத்துல ஒவ்வொரு அந்த துறையை கற்றவங்க சீனியரா இருப்பாங்க, அவங்களுக்கு ஜூனியர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த காலத்துல அவங்க சீனியரா செயல்படுவாங்க, அவங்களுக்கு ஜூனியர்ஸ் இருப்பாங்க. இப்படித்தான் வழி வகையாக தீனுடைய எல்லா அம்சங்களும் இஸ்லாமும் அப்படித்தான் நம்மை பெருமானாரிடமிருந்து அப்படித்தான்
அப்படித்தான் இதுவரை நம்மளுக்கு கடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஈமானும் அப்படித்தான் பெருமானாரிடமிருந்து இப்போது நமக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இஹ்சானும் அப்படித்தான் பெருமானாரிடமிருந்து இதுவரை நமக்கு இப்படிதான் கடத்தப்பட்டது. அந்த செயின் வழியாக சில்சிலா சனது வழியாக தான் வந்து. அப்ப இப்படித்தான் நாம் தீனை நாம கற்றுக்கொள்வதற்கும் தீனில் இருந்த விஷயத்தை பெறுவதற்கும் இந்த ரூட்ல தான் நம்ம போய் பெற முடியுமே ஒழிய, ஏன்னா அல்ல ஏற்படுத்திய ரூட். கண்டிப்பா அவன் ஏற்படுத்த அவனுடைய மார்க்கத்தை அவன் எந்த ரூட்டு போட்டு எந்த வழிபட்டு அமைச்சிருக்கிறானோ அந்த பேசல போனாதான் அது அந்த மார்க்கம் கிடைக்கும். சிறப்பா சொன்னீங்க. சொன்னா கவர்மெண்ட்ல என்ன ரூட்ல போய் அதை பெறக்கூடியது நீங்க போனா மட்டும்தான் அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க புது ரூட்ல போனச்சுன்னா கவர்மெண்ட்ல நீங்க பயதா வாங்க முடியும் இல்ல முடியாது. கண்டிப்பா அவங்க என்ன ரூட் அது ரூட்ஸ் நீங்க வாங்கணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரியல வரணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செட்டப் பண்ணிருக்கானோ என்ன பேஸ் அந்த பேஸ்ல நீங்க போய் வாங்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. டீச்சர் ஒரு ஆசிரியர் மூலமாக வழிவகையாக தலைமையா அப்படிங்கிறது நல்லா ஏற்படுத்திய வழிமுறை. அப்படித்தான் முழு தீனும் இஸ்லாமும் ஈமானும் இஹ்சானும் இந்த நம்மோடே வந்து சேர்ந்து என்பதை வந்து அந்த கேள்வியுடைய அப்படியான அந்த சிந்தனை ரொம்ப தெளிவாக விளைக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இதுவரைக்கும் கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதை குறித்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இது குறித்து மேல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். தாராளமா கமெண்ட்ல எழுதலாம், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும். நம்ம நேரடியாக உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடன் தொடர்பு கொண்டு இன்னும் மேற்கொண்டு டீப்பான விஷயங்களை உங்களுக்கு நம்ம தருவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். கூச்சப்படுறதுக்கு மார்க்கத்துல வந்து கூச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க அஜ்மா. அதே மாதிரி இது போன்ற ஆன்மீக விஷயங்களை மேற்கொண்டு அறிவதற்கு ஆர்வம் உள்ளவங்க யூடியூப்ல 5G டிவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து ஷேகநாயகத்துடைய அந்த பயான்கள் அந்த தாலிமாத்துகளை அவதானிக்கிறதுக்கு ரொம்ப இலவா வரும். ஆனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இது மேற்கொண்டு விளக்குகள் தேவைப்படக்கூடியவங்க, இந்த தரீகத்தின் மீது நாட்டம் உள்ளவங்க 5G டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பயான்களை நீங்க வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கலாம். அது மூலமா நீங்க விளக்கம் பெறலாம். ஆமா, யூடியூப்ல சேனல் இருக்கு 5G டிவி, FAIZEE டிவி, சரியா? 5G டிவின்னு சொல்லிட்டு அதை நீங்க சர்ச்சில் அடிச்சீங்கன்னா அந்த சேனல் வரும். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல நிறைய வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்களை வளமையாக நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷேகநாயகம் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. மேலும் பல கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில குறிப்பிட்ட ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்க எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த கருத்துக்களுக்கான பதில்களையும் கேள்விகளுக்கான பதில்கள் நீங்க வந்து தெரிவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுக்குவோம். இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.